உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. என்னாச்சுங்க டாக்டர், ஏதாவது பிரச்சனைங்களா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்தான். நீங்க காலேஜ்ல ஒர்க் பாக்குறீங்க, ஒரு பிரச்சனை இல்ல. அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவரு கேட்டரிங் பிசினஸ் பண்றாரு. அப்படிங்களா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால நான் கொடுக்குற மாத்திரையை மட்டும் தவறாம எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு சரியா சாப்பிடணும். அப்புறம் காய்கறி, பழம் இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கோங்க. கோழினா நாட்டுக்கோழி மட்டும் சாப்பிடுங்க, பிராய்லர்லாம் வேண்டாம். மத்தபடி உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் இதுக்கெல்லாம் போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இப்ப இந்த காலத்துல இதுக்கேற்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் டாக்டர். இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து குழந்தை இருக்கான்னு கேக்குறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியல. கவலைப்படாம போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க டாக்டர். ஃபீஸ வெளியே கவுண்டர்ல கட்டிருங்க. சரிங்க டாக்டர். நம்ம தமிழ் மேம் செம்மையா இருக்குல்ல, செம்ம கட்டடா. அங்க பாரு. ஏய், அது நம்ம ப்ரொஃபசரா, அத கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. யாரா இருந்தா நமக்கு என்ன, அதுவும் ஒரு பெண் தானே. அங்க பாரு, என்ன இடுப்பு, இன்றி இடுப்பழகி. இவனுங்களுக்கு வேற வேலை பொறுப்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் யாரையாவது கலாய்ச்சிட்டு இருக்க வேண்டியது வேலையா போச்சு. யார பாக்குறானுங்க? ஹலோ மேம். சொல்லுங்க சார். என்னங்க மேம் நீங்க கொஞ்சம் மூஞ்சி சிரிச்சாப்ல வச்சுதான் பேசுறது. என்னன்னு சொல்லுங்க சார். அது ஒண்ணுமில்லைங்க மேடம். இந்த காலேஜ்ல என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். எதுக்கும் தயங்க வேண்டாம். ஏன் சார், எனக்கு டவுட்னா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? ஒரே காலேஜ்ல ஒண்ணா வேலை பாக்குறோம், அதான் சொன்னேன். சரிங்க மேடம், ஏதாவது உதவினா கூப்பிடுங்க, வரேன். இந்த ஆள் பேர் பொழப்பில்ல, வந்த நாள்ல இருந்து வழியதையே ஜோலியா வச்சிருக்கான். நம்ம காலேஜ்ல இடுப்பழகினா அவதான். டேய் வாய் மூடு, மகா வரா. எவ வந்தா எனக்கு என்ன? என்னம்மா கண்ணு, என்ன எங்க டிபார்ட்மெண்ட் பக்கம்? ஏடா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? நமக்கு வாரம் சொல்லி கொடுக்குற ப்ரொஃபசர் கூட பார்க்காம இப்படி வளையற? சரி, அவங்கள பார்க்க கூடாதுன்னா உன்ன பார்க்கட்டுமா? நீயும் பார்க்கிறதுக்கு நல்லா தடதலன்னு அழகா தான் இருக்க. டேய் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு, அர்ஜுனுக்கு தெரிஞ்சா தொலைச்சிருவான். இழிப்பான், என்கிட்டலாம் வம்பு வச்சுக்கிட்டேன்னா முகரை பேத்து அனுப்பிடுவேன். டேய் வாய் சாப்பிடாது மட்டும் விட்டா பத்தாது. அவன் வந்தானா உன்னால சமாளிக்க முடியாது சொல்லிட்டேன். அதையும் பாத்துருவோம். இன்னைக்கு நானும் அவனான்னு ஒரு கை பாத்துறேன். என்ன கூட்டுச்சி இந்த பக்கம். என்ன கூட்டச்சின்னு கூப்பிடாதன்னு உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? கருவ பையலே. அடேங்க, மரியாதையில பேசுறேன். உனக்கு என்னடா மரியாதை? போடா. டே அர்ஜுன், உன் அண்ணியோட தங்கச்சிக்கிட்ட சொல்லி வை, வாய் ரொம்ப பேசுறா. நீ தானே முதல்ல ஆரம்பிச்சு விட்ட, இனி நீ ஆச்சு அவளாச்சு. சரி சரி கோச்சுக்காத விடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். நீ என்னன்னு சொல்லு. நான் ஒண்ணும் வாங்கிட்டு பேச வரல, நீ அத்தான் கிட்ட தான் பேச வந்தேன். அத்தான். என்னடி சொல்லு. அத்தான், அந்த சத்யா இருக்கான்ல, அவன் என்கிட்ட ஓவரா பேசிட்டான். வந்து என்னன்னு கேளுங்க. கூட படிக்கிற பசங்க கிண்டல் கேலியா பேசவும் செய்வானுங்க. இதுக்கெல்லாமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? அவன் எப்படிலாம் பேசினான் தெரியுமா? அதுவும் அந்த புதுசா வந்திருக்கிற மேம பார்த்து ஓவரா வளைஞ்சிட்டு இருக்கான். புதுசா வந்திருக்கிற மேமா? யாரு சொல்றேன்? அது அவங்க வேற கூட என்னமோ சொன்னாங்களே, சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. காவியா. என்ன சொன்னா? நம்ம காலேஜ்ல இடுப்பழகினா அவங்க தானாமா, இஞ்சி இடுப்பழகி மஞ்சள் சார் பழகின்னு பாட்டு வேற பாடுறான். டேய் மச்சான், இவ சொல்றான்னு போய் அடிச்சிடாத, தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும். ஆனா ஆகட்டும், எப்படி அவன் அப்படி பேசலாம்? டேய், இது அப்புறமா பாத்துக்கலாம் விடு. இன்னைக்கு அவன் ஒரு கை பார்க்காம வர மாட்டேன். இரு வந்துடுறேன். எருமை மறுபடியும் பிரச்சனை உருவாக்கி விட்டுட்டியா? இப்ப நான் என்ன பண்ணனா? அவன் கிண்டல் கேலி பண்றத பாத்துட்டே இருக்க சொல்றீங்களா? ஓட, உனக்கு பிரச்சனைனா பிரின்சிபல்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? நேரா இங்க தான் வருவியா? ஏன் அத்தாங்கிட்ட நான் வரேன், உங்களுக்கு என்ன? அம்மாடி, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் அத்தான் தான் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல உட்கார போறான். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நியாயமான காரணத்துக்கு தான் நடிக்கிறாரு. பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். சரியான அரக்கு இருக்கு. டேய் அர்ஜுன், வரட்டும் பாத்துக்கிறேன். வா அர்ஜுன், என்ன இந்த பக்கம்? எதுக்குடா இவகிட்ட வம்பிழுத்த? அழகா இருக்காளேன்னு சும்மா பேசுனேன், அதுக்கு குழந்தை பிள்ளை மாதிரி உன்ன போய் கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க பாரு சத்தியம், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறம் என் வீட்டு பொண்ணுகிட்ட ஏதாவது வம்பிழுத்தேன், அவனை தொலைச்சிருவேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன மேல கை வைப்பியா? எங்க வை பார்க்கலாம். அதான் என்ன பாத்துட்டே இருக்கீங்க? அடிங்க. என்ன பிரச்சனைங்க? அடிச்சுக்கறாங்க. டேய், ஒரே அடியில மூக்க பஞ்சராக்கி டிஞ்சர் போட வச்சுட்டானே. இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணுங்க கிட்ட வம்பிழுக்கிறத பார்த்தேன், அவனை தொலைச்சிருவேன். அப்படித்தாண்டா பண்ணுவேன். என்ன பண்ணிட முடியும் உன்னால? அடிங்க உன்ன. டேய் அர்ஜுன், விட்டுரு. டேய், எதுக்கு அடிச்சுக்கறீங்க? இவனுங்களா? டேய் நிறுத்துங்கடா. அடிச்சுக்கிறத நிறுத்த போறீங்களா இல்லையா? டேய், ஏடா காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல சண்டை போட வரீங்களா? மேம், நாங்க எதுவும் வரலைங்க மேம், அவன்தான். அர்ஜுன், என்ன இதெல்லாம்? ஏய், என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? அர்ஜுன், உன்னதான் கேக்குறேன், எதுக்கு பாவம் அடிச்ச?
மேம் என் அத்தா அவனை எதுக்கு அடிச்சாருன்னு தெரிஞ்சா நீங்க அவனை புரட்டி போட்டு அடிப்பீங்க. அதுதான் கேக்குறேன், இப்படி மூஞ்சி முகத்துல ரத்தம் வர மாதிரி எதுக்கு அடிச்சிருக்கான்? மேம் அவனுக்கு உங்களை வாத்து. ஏய் வாய் மூடு. ஏன் அத்தா தடுக்கிறீங்க? உண்மையை சொன்னாதான் மேம் நம்மளை விடுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அவங்க மேம் பத்தி பேசினது எதுவும் மேமுக்கு தெரிய வேண்டாம். ஏன் அத்தா? இது வெளியே தெரிய வந்தா மேமுக்கு இங்க இருக்கிற மரியாதையே போயிடும். வாய் முடிக்கிட்டு கமுக்குமா நீல. ஏய் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரிங்க மேம். டேய் வாட எஸ்கேப் ஆயிடலாம். காரணம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நீ தான் வாங்கி கட்டிக்குவ. அவன் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். நட பிரின்சிபல் ரூமுக்கு. அத்தா பேசாம காரணத்தை சொல்லிடலாம் அத்தா. வாய் முடிட்டு இருங்கறல, நான் சமாளிச்சுக்கிறேன் விடு. அர்ஜுன் கம். அத்தா நமக்காக இப்படி சண்டை போட்டுருக்காரு. நம்ம மேல கொஞ்சம் பாசம் அதிகம் தான். எஸ்கியூஸ் மீ மேம், மே கம் இன்? எஸ் கம் இன். என்னத்துக்கு மேம் இவ்ளோ கோவமா வந்திருக்கீங்க? இந்த அர்ஜுன் அவன் கிளாஸ் பையன் அடிச்சு மூஞ்சி முகர ஃபுல்லா ரத்தம் கொட்டுது. பாவம் அந்த பையன். என்ன அர்ஜுன் இதெல்லாம்? இப்படி ஆட்டுக்குடியை தடவி கொடுக்குற மாதிரி கேட்டீங்கன்னா அவன் எப்படி பதில் சொல்லுவான்? மேம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்னன்னு கேக்குறேன். அர்ஜுன் என்ன இதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல நீ, அந்த சத்யாவுக்கு எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதான் அடிச்சிட்டேன். இன்னும் 6 மாசம் தான் காலேஜ் இருக்கு. படிச்சு முடிச்சிட்டு உலகமா போறது விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு தெரியற? ஒரு பையனை இவன் போட்டு அடிச்சு ரத்தம் கொடுத்துன்னு சொல்றேன். இப்படி அமைதியா என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இவன மாதிரி பையனை பார்த்து தான் காலேஜ்ல இருக்கிற நிறைய பசங்க கேட்டு போறாங்க. இவனை இப்பவே சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இங்க பாருங்க தமிழ் மேம், அர்ஜுன் நீங்க நினைக்கிற மாதிரி பையன் கிடையாது. அவன் காரணம் இல்லாம எதுவும் பண்ணிருக்க மாட்டான். இப்ப புரியுது இவன் ஏன் இந்த ஆட்டம் ஆடுறான்னு. ஆடுறாரா? என் அத்தா நின்னுட்டு தானே இருக்காரு. இங்க பாருங்க மேம், இவன் பண்ணது பெரிய தப்பு. இவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும். சரி சரி கொஞ்சம் பொறுமையா இருந்து பேசிக்கலாம். என்ன அர்ஜுன் இதெல்லாம்? எதுக்கு போட்டு அவங்கள அடிச்சேன்? நீ தேவையில்லாம பேசினா அதுக்கு தான் போட்டு அடிச்சேன். அது எதுக்கு கேக்குறீங்க விடுங்க. பனிஷ்மெண்ட் தானே, நான் வாங்கிக்கிறேன். பாத்தீங்களா திமிர, இந்த மாதிரி பையனெல்லாம் சீட்டு கிழிச்சு அனுப்பி விடணும். எப்படியும் பனிஷ்மெண்ட் எதுவும் நீங்க கொடுக்க போறது இல்ல, நானே கொடுத்துக்கிறேன். அர்ஜுன் இனில இருந்து என்ற கிளாஸ்க்கு நீ எப்ப வந்தாலும் நின்னுட்டு தான் பாடத்தை கவனிக்கணும். என் அத்தான் காலேஜுக்கு வந்தா கிளாஸுக்கே போகாது, இதுல நின்னுட்டே பாடத்தை வேற கவனிக்கணுமா? என்ன புரிஞ்சுதா? எஸ் மேம். பட் திவ்யா மேம், இவனை காலேஜ்ல வச்சிருக்கிற வரைக்கும் காலேஜ்ல இருக்கிற பசங்க தான் உருப்படம் போக போறாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. என் கடமையை நான் முடிச்சிட்டேன். நீங்களாச்சு அவனாச்சு. ஏன்டா? அட விடுங்க நீ, இதெல்லாம் ஒரு விஷயமா? டேய் அந்த மேம் அப்படி வந்து கத்திட்டு போகுது, நீ இதெல்லாம் ஒரு விஷயமா கேக்குற? ஏண்டா காலேஜுக்கு வந்தமா படிச்ச மாதிரி இருக்க மாட்டியா? இது அண்ணனுக்கு வேற தெரிஞ்சா இதுக்கு மேலே ஆடுவாரு. என்றாவது புது பஞ்சாயத்து எதுக்குடா அவனை போட்டு அடிச்ச? எல்லாம் சத்தியா பார்த்துட்டு வேறதான். அவன் என்ன பண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீ சும்மா இவகிட்ட வம்பிழுத்தான், அதுக்கு தான் போட்டு அடிச்சேன். ஓ இப்பதான் புரியுது. மேடம் இது நீங்க பார்த்துட்டு வேலைதானா? அக்கா நான் ஒண்ணு பண்ணல, அவன் தான் என்கிட்ட தேவையில்லாம வம்பிழுத்தான். சரி அவன் இருக்கிற பக்கம் நீ ஏன் போன? நான் லேபுக்கு போயிட்டு இருந்தேன், சும்மா இருந்தவகிட்ட அவன் தான் வம்பிழுத்தான். என்னன்னு சொல்லி வம்பிழுத்தான்? அட என்னக்கா நீ சும்மா வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்க? ஒண்ணு விட என்ன சொல்லி கிண்டல் பண்ணான்னு கேட்டேன். இஞ்சி இருப்பழகி மஞ்சள் சாப்பிடகின்னு பாட்டு பண்ணா, அதான் ஆத்தாங்கிட்ட கோர்த்து விட்டேன். ஓ இப்படி வாட்டு பண்ணா நீ உடனே ஆத்தாங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுற. இங்க நாங்களும் மனசங்களா தெரியல. உன்கிட்ட சொன்னா பெருசா எதுவுமே நடந்துராது, அதான் அத்தாங்கிட்ட சொன்னேன். இப்ப அவன் மூஞ்சி முகையெல்லாம் பேந்து டிஞ்சர் போட போயிருக்கான். ஏடி உனக்கு அறிவில்ல? அந்த மேம் நினைச்சுல அப்பவே இதெல்லாம் சொல்லி தந்துருக்க வேண்டியதானே? இதை கேட்டதுக்கே கத்தாத, இன்னும் முழுசா தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிருவ. ஏய் குடிச்சி வாய் மூடு. அட போங்கத்தான், அதெல்லாம் முடியாது, நான் சொல்லியே தீர்வேன். வாய மூடுங்கறல. முடியாதுங்கறல, நீங்க வாய் மூடுங்க. முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவன் பாட்டு வந்தது என்ன பார்த்து இல்ல, தமிழ் மேம பார்த்து. ஏது தமிழ் மேம பார்த்தா? அதை கேட்டதுக்கு தான் அவன் என்கிட்ட வம்பிட்டான், அதான் அத்தாங்கிட்ட கோர்த்து விட்டேன். ஆனாலும் அவன் வானது ஒன்றும் தப்பே இல்ல. மேம் இடுப்பு கொஞ்சம் பாக்குற மாதிரி தளதளம் தான் இருக்கு. ஏய் சிச்சி வாய் மூடு. நான் சொல்றது சரிதானே அத்தா, நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஏய் மகன் வாய் மூடுங்கறான்ல. ஆம்பளை பையன் அவனுக்கு இருக்கிற ஊர்ல பாதி கூட உனக்கு இல்ல. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது உனக்கு. நான் இப்ப அப்படி என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? அக்கா உண்மையாவே மேம் இடுப்பு பாக்குறதுக்கு இன்டென்ஷன் அடுப்பு மாதிரி தான் இருக்கு. நல்லா வளவளன்னு பாலிஷ் போட்டேன், பழங்கி கண்ணு மாதிரி இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் அவளே தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், குளத்து நினைச்சு கொண்டுருவேன். நம்ம அப்படி என்ன தப்பா பேசுறோன்னு ஆளுக்கு திட்டுறாங்க. ஏன் மக்களே நீங்க சொல்லுங்க, நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருக்கு? ஆமா தாய், நீ பேசுறதுல எந்த தப்பும் இல்ல, சத்த நேரம் வாய் மூடு. ஏத்தா எனக்காக போட்டு அந்தடி எடுத்தீங்க அவனை? சிச்சி உனக்காகலாம் இல்ல, காவியா மேம்காக. ஏது காவியா மேம்காகவா? அந்த மேம் உங்களை அந்த வயசுல பேசிட்டு போது அவங்களுக்காக போட்டு அடிச்சீங்க? சும்மா சொல்லாதீங்க அத்தா, எனக்காக தானே அடிச்சீங்க. அட ஒன்றரை மணி சத்தியமா அவங்களுக்காக தான் அடிச்சேன். என்ன அத்தா நீங்க என் தலையில இப்படி இடி அடிக்கிறீங்க? நீங்க எனக்காக தான் அவனை போட்டு அடிச்சீங்கன்னு நினைச்சிட்டு 10 நிமிஷமா என் மனசுல உங்க மேல ஒரு காதல வேற வளர்த்துக்கிட்டேன். ஏது காதல வளர்த்தியா? ஆமாக்கா, எனக்காக தான் போட்டு அவனை அண்டாடி அடிச்சாரு நினைச்சிட்டு நான் மனசுக்குள்ள காதல வேற வளர்த்துக்கிட்டேன். இப்ப இதெல்லாம் எனக்கு
அண்ணி இவ ஆளுதான் வளர்ந்துருக்கா. அறிவு 5 வயசுலயே நின்னு போச்சுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னேன். என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? ஓட்டுறதுக்கு நீ என்ன பஸ்ஸா காரா? ஐயா காமெடி ஒர்க் அவுட் ஆகல. நீ அரமெண்டல் மாதிரி பேசினா வேற என்னத்த சொல்ற? ஏதோ ஆரமண்டலாம் அத்தான். உண்மையை சொல்லுங்க, நீங்க எனக்காக அடிக்கலாம்? அட உன்ற மேல சத்தியமா உனக்காக அடிக்கல, உண்மையாவே காவியாக்காக தான் அடிச்சேன். அர்ஜுன் என்ன இதெல்லாம்? மேம பேர் சொல்லிலாம் கூப்பிட கூடாது. சாரி அண்ணி, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ச்சே, இது தெரியாம நான் வேற ஆசைப்பட்டுட்டேனே. நீ லவ் ஃபெயிலியர் சாங்கா ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியதான். எருமை, சும்மா வாய் எடுத்துட்டிக்காம போய் படிக்கிற சொல்லி பாரு. போறேன். ஏய் இரு, அன்னைக்கு சதீஷ லவ் பண்றேன்னு இன்னைக்கு என்ன லவ் பண்றேன்னு சொல்ற? அதான் அவர்தான் லவ் பண்றேன். ஆனா நீங்க இப்ப வந்தது எனக்கு பிடிச்சு போச்சே. பாத்தியா, இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், சதீஷ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்குது போய் சொல்லிட்டு இருக்காத. உன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே புரியாம இருக்க. அதுக்கெல்லாம் ஒரு வயசு வரணும். சரிங்கத்தா, புரியுது. என்னத்த புரிஞ்சுதோ, முகரை எப்ப பார்த்தாலும் புரிஞ்சு புரியாத மாதிரியே வச்சுக்கிற. ரொம்ப பேசாதீங்கன்னா எனக்கு எல்லாம் புரியுது. இப்பதான் காலேஜ்ல சேர்ந்திருக்க, பசங்க லவ் கிவனு பின்னாடி சுத்தி தான் வருவானுங்க. யாருக்கிட்டையும் ஏமாந்துட கூடாது. ஷோ, அறுவை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா என் காதுல இருந்து ரத்தம் வந்துரும். நான் போறேன். அப்படிங்க, நல்லது சொன்னா கேட்கணும். இப்பவும் சொல்றேன், எவனாவது ஏதாவது சொல்லி ஏமாத்த பாப்பான், கவனமா இருந்துக்கோ. சரி, நான் பார்த்து இருந்துக்கிறேன். உங்களுக்கு அந்த சதீஷே பரவாயில்ல. அவராவது இந்த மாதிரி அட்வைஸ்ல ரொம்ப கொடுக்க மாட்டாரு. ஒரே வார்த்தையில படிக்கிறவள தானே படிக்கிற சொல்லி பாருன்னு முடிச்சிருவாரு. நீங்க சரியான போறீங்க தான். நான் வரேன். எப்படிதான் சமாளிக்க போறோம் தெரியல. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறா. விடுங்க நீ, இப்பதானே ஸ்கூல் முடிச்சு வந்திருக்கா, அவளுக்கு எதுவும் விவரம் தெரியாது. போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. சரி அர்ஜுன், சரி நீ கிளாஸ்க்கு போ. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க நடந்தது எதுவும் மேமுக்கு தெரிய வேண்டாம். நீ என்னடா தமிழ் மேம் மேல ரொம்ப அக்கறை வர்ற? பாத்துக்க அர்ஜுன், அவங்க ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட், பார்த்து கவனமாயிரு. தேவையில்லாத எதையும் இழுத்து விட்டுறாத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பட்டு துணியுடுத்தி உச்சி மூடி திருத்தி தொட்டு அடி எடுத்து எட்டி நடந்த புள்ள ஓசேல காத்திலாட என் நெஞ்சோ சேர்ந்தாட உன் கூந்தல் வாசம் பார்த்து என் நெஞ்சோ கூத்தாட மாறாப்பு சிலையில நூல போல நான் இருக்க நான் சாமிய வேண்டுற கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ. ஒத்த குடுமி என்ன பாத்துட்டே இருக்க? போடி அக்கா, நானும் ஒரு தடவை பேட் பிடிக்கிறேன். பேட்டை பிடிக்கிறதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நீ வளரணும். பேட் சைஸ் கூட இல்ல. பரவாயில்ல, நானே பேட் பிடிக்கிறேன், நீ பால் போடு. அதெல்லாம் முடியாது. என்று கூட விளையாடுறதா நான் தான் பேட்டிங் பண்ணுவேன். போக்கா, எப்ப பார்த்தாலும் நீ தான் பண்ற. போடி. ஐயோ, பால் மாமா மேல விட்டுருச்சு. 2 பேருக்கும் பார்த்து விளையாட தெரியாது? தெரியாம விட்டுருச்சு மாமா, கொடுங்க. தெரியாது, வந்து மன்னிப்பு கேட்டாதான் பாலை கொடுப்பேன். ஏது மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் நானு. இந்த ஆளா பால் கொடுங்க. ஆள் வரது கணக்கு தெரியல, இப்படிதான் பால் தூக்கி அடிப்பியா? நீங்க வரீங்கன்னு என் பாலுக்கு தெரியாதுல. அது உங்க மேல வந்து அடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியுமா? பால் வந்து என் மேல விழுந்தாலும் நீ தானே அதை தூக்கி அடிச்ச, அதனால நீ தான் சாரி கேட்கணும். அப்படினா கேட்க முடியாது. ஆளை மூஞ்சி முகரையும் பாரு, சாரி கேட்பாங்களா? சாரி போயா. ஏய் வாயா போயேனா, அடிச்சிரும் பத்துக்கோ. ஏங்க அடிங்க பாப்போம், அடிங்க. அடிக்கிற வரைக்கும் எங்க என்ன புளியங்க வரைக்குமா? பாலை கொடுத்துட்டு போய் சேர வழியை பாருங்க. ஏதோ இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய அடக்க கொடுக்கமா நிக்கிறேன். ஏது அடக்க கொடுக்குமா? ஆமா, ஷாலுங்க. அது எங்க கிடக்குதோ யாருக்கு தெரியும்? வெளியெல்லாம் விளையாடும் போது ஷாலை போட்டுட்டு விளையாடு. எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. எப்பா, ஆளுக்கு அட்வைஸ் பண்ணி சாவடிக்காதீங்க. உங்க கண்ணுக்குலாம் நான் எப்படிதான் தெரியணும்? நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. ஓ, நீ சின்ன பிள்ளைல? ஆமா, எனக்கு 18 வயசு ஆயிருச்சு. நீங்க மட்டும் ஊடி சொல்லி பாருங்க, அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணி உங்களுக்கு உங்களை மாதிரி அழகா ஒரு பிள்ளை விட்டு கொடுத்துருவேன். இதுதானே ஆகாதுங்கிறது. 2 வார்த்தை பேசினா போதுமே, உடனே அங்க சுத்தி இங்க சுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் வந்து நின்றுவேன். இங்க பாருங்க கார்த்திக், எல்லாரும் கண்ணுக்கும் நான் சின்ன பிள்ளையா தான் தெரியுறேன். ஆனா உங்க மேல வச்சிருக்கிற பாசம் மட்டும் உண்மை. அது மட்டும் மறந்துடாதீங்க. நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைதான், ஆனா அதுக்கு பேர் காதல் இல்ல. சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்ன? காதல்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? காதல்னா
ரெண்டு பேரும் கையை கோர்த்துக்கிட்டு ஒண்ணா நடந்து போவாங்க. அப்புறம் பீச், பார்க், தியேட்டர்னு சுத்துவாங்க. அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சுத்திட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓ, அப்புறம் அப்புறம் இது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு ஒண்ணா சுத்துவாங்க. இதான் நான் படத்துல பார்த்திருக்கேன். ஆமா, இல்லையா பின்ன? இதுல இருந்து ஒன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாரு, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் மொத்தமா அழிச்சிரு. ஒழுங்கா படிக்கிறத சொல்லி பாரு. ஏன் சொல்றேன்னா, கடைசி வரைக்கும் படிப்பு மட்டும் தான் கை கொடுக்கும். இந்த காதல் கீதல் கத்திரிக்காய் அதுவும் இந்த வயசுல இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல சொல்லிட்டேன். ஐயோ கார்த்தி, காலையில இருந்து மாறி மாறி எனக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க. வீட்ல எங்க திரும்பினாலும் இதுதான் நடக்குது. கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தமே வந்துரும் போல. இங்க பாரு மகா, காதல்னா நீ சொல்ற மாதிரி கையை கோர்த்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒன்னா சுத்துறது இல்ல. அது வேற. அது ஒரு தனி ஃபீல். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருக்கணும். ஒருத்தர் கொண்டுனா இன்னொருத்தர் துடிக்கணும். ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழவே முடியாதுன்னு தோணணும். இதுக்கு பேர் தான் காதல். அது மட்டும் இல்ல, குடும்ப கல்யாணம்லாம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் போயாகணும். இதெல்லாம் நான் உனக்கு எடுத்து சொன்னாலும் புரியுற வயசு இல்ல. இதெல்லாம் அந்த வயசு வந்தா உனக்கே புரியும். உன் வயசு பிள்ளைங்கலாம் இப்ப எவ்வளவு விவரமா தெரியுது. ஆனா நீ மட்டும் தான் இப்படி இருக்க. எப்படி இருக்கேன்? லூஸ் மாதிரியா? உங்க பின்னாடி தெரியறல்ல, அப்படிதான் சொல்லுவீங்க. ஹம். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க கார்த்தி. என் மனசுல இருக்கிறவங்கள வேற யாராலையும் அழிக்க முடியாது. ஓ, அப்படி. சரி, உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கா விஜய் தான் பிடிக்கும். ஓ, வேற? வேற இப்ப இருக்கிற ஹீரோனா விஜய் தேவர்கொண்டா. சரி, ரெண்டு பேத்துல யார ரொம்ப பிடிக்கும்? இப்படி கேட்டா நான் என்னது சொல்றது? ம், எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து விஜய் பிடிக்கும். விஜய் தேவர்கொண்ட படம் பார்த்ததுல இருந்து அவர் பிடிக்கும். ஆனா யாரை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே. இதுக்கு கூட உனக்கு வித்தியாசம் தெரியல. அதுக்காக தான் சொல்றேன். இது எதுவுமே புரியாத வயசு. இந்த வயசுல எந்த முடிவு எடுத்துட கூடாது. இங்க பாருங்க கார்த்தி, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்ல. நான் சின்ன பிள்ளைதான். எனக்கு காதலுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு என்னைக்குமே மாறாது. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. உங்களை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னை தவிர உங்களை வேற யாரும் கட்டிக்கவும் முடியாது. இந்த சைடு இருந்து போதும் பாலை கொடுக்குறீங்களா? இதெல்லாம் ஒண்ணு அடிக்கலாம். நம்ம பார்த்தா அவர்தான். நம்பிக்கை நம்பிக்கை. இங்க பாருங்க கார்த்தி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு கூட எனக்கு புரியுது. வயசு வித்தியாசம் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. அந்த காலத்துல எல்லாம் 10-15 வயசு வித்தியாசத்துல கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க. நானும் அந்த மாதிரி கட்டிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நீங்க எனக்காக ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணா போதும். நீங்க பண்ணுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஒத்து காட்டி விடுங்க. இப்ப பால தரீங்களா? நான் போய் விளையாடுறேன். ம், இந்தா. சரி, ஷால் போட்டுட்டு அப்புறம் விளையாடு. ம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். ஆனா அடுத்தவன் பாத்திர கூடாதுன்னா ஷால் போட சொல்லுவாராம். ம், நல்ல கதையான இருக்கு. அத நீங்க எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை விடுங்க, நான் பாக்குறேன். வாங்க மணி. ஏன் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்துருக்க வேண்டியதானே? சமையல ஆகி முடிஞ்சிருக்கும்ல. மன்னிச்சிருங்க அத்தை, கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். உன்ன இதே சொல்லிடு. சரி, இப்படியே பார்த்துட்டு நிக்காம போய் ஸ்டோர் ரூம்ல கடுகு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. 3 நாளா வயிறு வலி நாடகம் போட்டு ரூமை விட்டு வெளியவே வரல. இன்னைக்காவது ஒழுக்கமா வேலையை செய்யு. நாடகத்தை போட்டனா? என்னங்க இப்படி பேசுறீங்க? உண்மையாவே எனக்கு வயிறு வலிங்க அத்தை. ஹாத்தி, மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. இந்த அழுகையெல்லாம் உன் பூசங்கிட்ட வச்சுக்கோ. எப்பா, அவன் தான் இந்த நாடகத்துல நம்புவான். நமக்கு ஆகாதுப்பா. நின்னுட்டே இருக்காம போய் கடுகு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. பேசி பேசி ஆள மயக்கிறவா. என் வயனை எப்படிதான் கைகளை போட்டாலும் தெரியல. இவ பேச்சுக்கெல்லாம் அவன் அப்படியே ஆடுறான். எதுத்துக்கிட்டு கேட்கவும் முடியல. என்னத்த பண்ணி தொலைகிறது? 6 மாசத்துல இவளை அடுத்து விட்டுட்டு வேற ஒரு புது மகளை கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா இவ போக மாட்டேங்கிறாளே. சீக்கிரம் இவளை துரத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இப்படியே விட்டுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசுன்னு ஒன்று கிடைக்காம போயிடும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாத்துக்கிறேன். இந்த கடுகு டப்பா எங்க போச்சு? இதோ இங்க இருக்கா. ஏங்க, நீங்க எப்படிங்க? என்னடி கேள்வி இது? என் வீடு நான் வந்திருக்கேன். அட அது இல்லைங்க, நீங்க கேட்டரிங் ஆர்டருக்காக எங்கேயும் போறேன்னு சொன்னீங்க. திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க, அதான் கேட்டேன். அது ஒண்ணுமில்ல, போற வழியில போன் வந்துச்சு. அந்த ஆள் ஏதோ அவசர வேலையை வெளியே போயிட்டானா, அதான் பார்க்காம திரும்பி வந்துட்டேன். ஓ, அப்படியா? சரி, கடுகு டப்பா கொடுங்க, அத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அட, அதெல்லாம் மெதுவா எடுத்துட்டு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏங்க வேணாம். ஏற்கனவே அத்தை சும்மா காடு கட்டு கத்துவாங்க. இன்னைக்கு இதை வேற பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அம்மாலாம் இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்ச நேரம். இந்த கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசுறது இதெல்லாம் ரூமோட வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னடி முன்னாடி நீ ஏற்கனவே 3 நாள் 3 யுகம் மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அதுக்கு எதுக்கு இருக்குன்னு இழுத்துட்டே இருக்க. நான் சொல்ற வரைக்கும் அசையாம இருக்கா. அதெல்லாம் முடியாது. முதல்ல கடுகு டப்பா கொடுங்க, நான் போறேன். அப்படின்னா என்ன மீறி போயிட முடியாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒழுங்கா கடலை போயிருங்க. அப்புறம் கொத்தி நானே எத்தையும் கூப்பிடுவேன். எங்க கூப்பிட்டு பார்க்கலாம். சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் கூப்பிட்டுருவேன். இப்போ நடி நான் தொடுற வரைக்கும் தான் நீ வாழ்வான்னு கத்துவ.
அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிருவேன்னு எனக்கு தெரியும். இங்கேயே இப்பவே உன்னை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நீ அமைதியா தான் இருப்ப. ஏன்னா உன்ற மாமன் உனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆ அப்படிலாம் ஒண்ணுமில்ல, நினப்புதான். அப்படியா? சரி, அப்ப தொட்டுக்கவா? என்